இங்க கதிரவனுக்கு ஹீரோவையே பூசாரி ஆக்கிறாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே கயிறு கட்ட ஆரம்பிச்சுறான். அப்ப ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் யூடியூப்ல வீடியோ எடுக்கணும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும்னு சொல்லிட்டு கதிரவனை தூக்க சொல்றாங்க. ஹீரோவும் ட்ரை பண்றான். ஆனா இப்போ அவனால தூக்க முடியல. அதை பார்த்த பூசாரியுமே திட்டலான்னு வராரு. அதுக்குள்ளேயே இந்த ரெண்டு ஊர் மக்களும் சேர்ந்து இந்த சாமி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்காகவே இந்த ரெண்டு ஊர் மக்களுமே சேர்ந்து அந்த சாமிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹீரோக்கு நம்மளால எதுக்கு கதிரை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவன் காலில் விழுந்து கெஞ்சறான். அப்பதான் அவன் கையில இருந்த கயிறு கண்டு விழுது. ஆக்சுவலா கதிருக்கு இந்த கயிறு கட்டுற முறைலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஹீரோ இந்த கயிறை எல்லாருக்குமே தருவான். அதனால தான் ஹீரோவையும் பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது. ஆனா நீ நைட்டே கதிர் இனிமேல் இங்க இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த திருவிழாவை காரணமா வச்சு கதிரை தூக்கி போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்க வந்து கிளம்பிடுறான். அப்பன்னு பார்த்து கதிரோட தங்கச்சி பார்த்துட்டு என்னோட அண்ணனை இங்க இருந்து தூக்கிட்டு போனா இந்த ஊரோட பிரச்சனை தீந்துராது, அவன் இறந்து போனாலுமே அவனோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. சோ கதிரை திரும்பவும் கொண்டு வந்து அங்கேயே வச்சிடறான். அப்ப அந்த அரசியல்வாதி இந்த ஊர் மக்களை எப்படியாச்சும் சண்டை போட வைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாசெல்லாம் கொளுத்தி போட சொல்லி ஆள் வச்சிடறாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சோ இப்பதான் ஹீரோக்கு இந்த ஊரு நம்ம கதிரவனால கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வருது. ஆனா அடுத்த சடங்கு செய்யும் போதே இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அடிச்சுக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோ சாமி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணாதான் அடுத்த நாள் ஜோதி வந்து நீங்க பண்ணதுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தரும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. பட் இந்த பூஜை முடிஞ்சதுமே இந்த வெளிச்சம் வந்தாதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யாருக்கும் தெரியாம மலையோட பின்னாடி போய் நெருப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த அரசியல்வாதி பார்த்துட்டு ஹீரோவை அடிச்சு போட்டுறான். இப்ப இந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து இந்த சடங்கையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த ஜோதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜோதியுமே வந்துருது. இப்பதான் ஹீரோக்குமே இது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது. கடைசியா அவங்க ஃப்ரெண்டையுமே அதே இடத்துலயே புதைச்சிடுறாங்க.